வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். மகேஷ் சார், சோள கதிர்னா ஆனந்திக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று வாங்கி கொடுத்துடலாமா? நம்ம வேணா உள்ள போட்டிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வாங்கலாமா? அதெல்லாம் பரவாயில்ல சார், போட்டிங் போயிட்டு வந்த அப்புறம் பாத்துக்கலாம். சரி வாங்க. சார், நீங்க கேட்ட மாதிரி எல்லா ஜோடிக்கும் தனித்தனியா பெடலிங் போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். பெடல் பண்ணிட்டே நீங்க லேக்க சுத்தி பார்த்துட்டு வரலாம் சார். தேங்க்ஸ் சிவா. ஓகே சார். गाइस, எல்லாரும் போட்டிங் ரெடியா? சார், நாங்க எப்பயோ ரெடி சார். யோ முத்து, நீ எப்பதாயா ரெடியா இல்லாம இருந்திருக்க? ஏற்காட்டோட குளிர்காலத்தை ஒழுங்கா யூஸ் பண்ற ஒரே ஆள் நீதாயா. பல்லு இருக்கிறோம் பகடா சாப்பிடுறான், உனக்கு என்னயா பொறாம? தங்கம் வா போலாம். யோ முத்து இரியா. சார், நான் வேணா ஜெயந்தி முத்துவையும் இந்த கையில தள்ளுற போட்ல கூட்டிட்டு போயிட்டு வருவா சார்? எதுக்கு? ஒரு பாட்டு பாடுறேன். என்ன பாட்டு? உன்னையும் ஜெயந்தியும் போட்ல உட்கார வச்சு மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள் அப்படின்னு லேக்ல தள்ளி விட போறேன். யோ போக்குவரத்து கழகம், உனக்கு அவ்வளவுதான் லிமிட்டு. என்ன ஏற்காடுல எங்க கதையை முடிக்கலான்னு பாக்குறியா? தங்கம், இந்த ஆள் பாட்டுக்கெல்லாம் நீ பயப்படாத, நான் இருக்கிறேன். படகே கவுந்தாலும் உள்நீச்சல்லியே உன்னை நான் பத்திரமா கரை சேர்த்துருவேன். நீங்க வர சும்மா இருங்க. ஜோக்ஸ் அபார்ட், ஒவ்வொரு ஜோடியும் ஒரு போட் எடுத்துக்கோங்க. ஓகே சார், சோடியாத்தையும் போட்ல போகணுமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்ல போக முடியாதா? ஆமா ஆனந்தி, ஜோடியா போட் ரைடு போனாதான் அது ஹனிமூன் ரைடு. எல்லாரும் கும்பலா போனா அது ஸ்கூல் எஸ்கேஷன் ரைடு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தாயே, எங்க ரொமான்டிக் ரைடுக்கு ஆப்பு வச்சிடாத. சரி சரி, தனித்தனியாவே போவோம். என்னது தனித்தனியாவா? ஐயோ, சோடியா தனியா போலான்னு சொன்னேனே. அப்பாடா சார், அவ அடுத்து ஆரம்பிக்கிறதுக்குள்ள போட் ரைடு போயிடலாம் சார். சரி வாங்க போலாம். சார், எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க. ஓகே தங்கம் வா.